ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு தட்டைப்பயிறு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு சுண்டல் பண்ணுறதுக்காக நான் தட்டைப்பயிறு நேற்றைக்கு தட்டைப்பயிறு சுண்டல் பண்ணுறதுக்காக தட்டைப்பயிறு நேற்றைக்கு சாயங்காலமே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு பூண்டு போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த பயிர் வகைகள் எல்லாமே கொஞ்சம் கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வெந்ததுக்கப்புறமா இந்த பூண்டை தூக்கி போட்டுக்கலாம் நம்ம, அதுக்காக தான். இப்போ நம்ம மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். 3 விசில் ஹைலேயே வச்சு விட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும், இந்த பாசிப்பயிறு தட்டைப்பயிரெலாம் வேக வைக்கும்போது சில நேரம் குழஞ்சி போயிடும். அதையும் பார்த்து கேர்ஃபுல்லாக வேக வச்சுருங்க. ஒவ்வொரு பயிர் 2 விசில்லே வெந்துடும். ஒவ்வொரு பயிர் 3 விசில் ஹைலேயே வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 3 விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை இப்போ நம்ம தூக்கி போட்டுடலாம். தட்டைப்பயிறு தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். கோகனட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். கோகனட் ஆயில் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் காய்ச்சது கடுகு வெடித்ததும் கறிவேப்பிலை, பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். 2 வரமிளகா. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வதக்கின உடனே வேக வச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு இது மார்னிங் டிஃபனுக்கு, ஈவினிங் டிஃபனுக்கெல்லாம் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு 3 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். இல்லை குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பினாலும் இந்த மாதிரி செய்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.